கண்ணம்மா கண்ணம்மா மீன் விற்க போவோம்மா மீன் விற்க போவோம்மா. அறுவரை கிராமம்மா. பாகுபலி கேட்டோட பயங்கரமான கேட்டா இருக்குது. என்ன செக்யூரிட்டிக்கு பதிலாக ராஜமாதாவை நிற்க வச்சுக்கிறானுங்க. யாருப்பா நீ? பொட்டியில் என்ன இருக்கு? பொட்டியில் மீன் இருக்குது, முன்னாடி போர்டு இருக்குது. மூஞ்ச பார்த்தா ஃப்ராடு மாதிரி தெரியுது. செக்யூரிட்டை கண்டுபிடிச்சிச்சே. அப்பெல்லாம் இல்லைக்கா, சும்மா மீன் விற்கலான்னு வந்தக்கா. அக்கா வீட்டுக்கு ஏதாவது மீன் வேணுமா? நான் போலீஸ் இல்லை தம்பி, இரு. என்ன கேட்டுக்கு ஸ்கேனிங் பண்ணுறான்? உள்ளே ஒன்றும் என்ன கண்ணி வெடி வச்சுருக்கானுங்கன்னு தெரியலையே. கண் பார்வையில் கதவு திறக்கிறாங்க. இந்த கிராமத்தில் தப்பு பண்ணிட்டு வெளியே வர முடியாதா? கெட்டு போன மீன்லாம் விட்டுட்டு எப்படி வெளியே வர பாரு. என்ன எதுக்கு பார்க்குற? அங்கே போய் பாரு. வாங்க வாங்க எல்லாரும் மீன் வாங்கிக்கோங்க. வாங்க தாத்தா கையை விடாத மீன் கடிச்சிடும். வாங்கம்மா வாங்கம்மா வாங்க வாங்க. மற்ற மீன்லாம் கடலில் தான் துள்ளும், ஆனால் நம்ம மீன் கரையிலேயே 1 hour துள்ளும். தெரியல, வாங்கி சாப்பிடுங்க. என் மீன் ஆயிடுவீங்க என் ஃபேனு. மீன் என்ன விலை? அப்படி என்னப்பா உலகத்திலே இல்லாத மீன்? சீரியல் பார்க்கும்போது சில்மிஷம் கொடுக்குற புருஷனுக்கு சீலா மீன், கோளாறு கொடுக்குற மாமியாருக்கு கோலா மீன், தொண்டை செத்து போனவனுக்கு தொண்டைக்கு இதமா கெண்ட மீன், மன்னிச்சிருங்க குடிச்சு குடிச்சு குடல் வந்தவனுக்கு குறவு மீன், பல் இல்லாத பாட்டிக்கு பாறை மீன், வளர்ந்து கெட்டவனுக்கு வவ்வால் மீன். காலைல குளிக்கலையா? போய் சொல்ல. எல்லா கெட்டு போன மீனும் வியாபாரம் பண்ணியா? ஏய் மீன் குஞ்சு, யார் அந்த பூனை? உன்னதாமா? இங்க வாமா, வண்டி இருக்கட்டும் வா. சொல்லுங்கண்ணா. தம்பி, இவ்வளவு நல்ல மீனை கூவி கூவி விக்கிறீங்களே, ஒருவேளை மீன் விக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க? ஆய வச்சு கருவடா வித்துருவேன். சூப்பர். உடம்பு கின்னு இருக்கிறதுக்கு விண்மீன் கிடைக்குமா? என்ன பண்ணுவான் போலிக்கிறானே. ஆமா, ஊரே பேசிக்குது ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீன், ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு. அப்படியே கடல்ல பிடிச்சி சட்டியில போட்டு கிராமத்துக்கு வந்துட்டியாமே. நானே கடல்ல குச்சியே கையால பூச்சனே. கையெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. பல மீன் வாசனை ஒரே கையில பளிச்சு நடிக்குதப்பா. ஆமாண்ணே, தொழில நாணயம் முக்கியம், நேர்மை ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப சூப்பரா சூப்பரா. இத மட்டும் நீ ஃபாலோ பண்ணா அடுத்த அம்பானி நீ தான். ஓகேவா? இப்போ ஒன்னு கேக்குறேன், எல்லாருக்கும் வித்துட்டு வந்தியே, என்னென்ன மீன்? என்ன குறவ மீன் 1/2 கிலோ, கெண்ட மீன் 1/2 கிலோ, வவால் மீன் அதுல 1 கிலோ, மொத்தம் 2 கிலோ அண்ணனுக்கு கொடு. 2 கிலோ போதுமாண்ணே? டேய், மொத்தம் வீட்டுல 3 பேர் தான்டா. இல்லைன்னா மொத்த மீனை நானே வாங்கிக்குவேன். அப்புறம் ஃப்ரெஷ் மீன்ன்ற ஊர் மக்கள்லாம் சாப்பிடட்டும், போய் கொடு. ஆமாண்ணே, இருந்தாலும் அவங்களுக்கு 1/2 கிலோ அதிகமாக தான் போடுவேன். ஒளிரேடா அன்ப. இப்ப பாருங்க வம்ப. வெட்டி கட்டி மச்சினி மனசுல அம்பு விட்டா. புயல் வேகத்துல வந்து இருக்கும்போது குறுக்க ஈட்டியை விட்டு இடிட்டாரா? வந்த வேலை முடிஞ்சிச்சு, வண்டியை கிளப்ப வேண்டிதான். நம்மளை தடுத்து நிறுத்த எங்க யார் இருக்கிறாங்க? அதான் அப்பயே வாங்கிக்க சொன்ன, நீங்க தான் வாங்கிட்டீங்க. இந்தாங்க வச்சுக்கோ. எதுக்கா காசு தூக்கி போட்டீங்க? சாவி எதுக்கு எடுக்கிறீங்க? மூடிட்டு போய் உட்கார்றாங்க. மூடிட்டு போய் உட்காரணுமா? போய் உட்கார்றா. நீ அரெஸ்ட் ஆகி 1 hour ஆச்சு. போ. அரெஸ்ட் ஆயிட்டேன். போடா. எல்லாம் லூஸா இருக்காங்க இந்த ஊர்ல. அரெஸ்ட் ஆயிட்டா சொல்றாங்களே, ஜாமீன் எடுத்து கொடுக்கணும். எனக்கு யாரும் இல்லையே. இப்போ நான் என்ன பண்றது தெரியலையே. வேற யாராவது அனுப்பியிருக்கலாம். சாப்பிடு. என்ன சாப்பிடுப்பா. சாப்பிடு. எல்லாரும் கொஞ்சம் நகருங்க நகருங்க. டேய், நீங்க இருக்கிற மீனெல்லாம் வச்சு சாப்பிடுவியா இல்லை பிச்சு சாப்பிடுவியான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மீனெல்லாம் உனக்கு தான். சாப்பிடுறா, நல்லா சாப்பிடு. நல்லா இருந்தால் தானேப்பா சாப்பிட முடியும். கோழி முட்டை சைஸ்ல இருந்துக்கிட்டு எங்க கிட்டயும் வேலை காட்டுறியா? சாப்பிடு, பரவாயில்ல. மூஞ்சில முடி முளைக்காத மூஞ்சலி சீப்ப. டேய், சாப்பிடுறா. வேணப்பா, சாப்பிடுறா. இல்லப்பா இந்த கத்தி பையனை கத்தின் பையன் என்ன பண்ண போறீங்க? பண்ணி பைய மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு பேச்ச பாரு. ஏத்திர படம் போடா. நீங்க என்ன வேணா பண்ணுங்கக்கா. இந்த முறவாசல் பண்ற மூஞ்சி வச்சு 300 வாட்டி முறைக்காதீங்கக்கா. ரொம்ப பயமா இருக்குக்கா. போட்டியா வெளியே பொண்ணு உங்களை பார்த்தா முத பேட்டி. ஒரு நிமிஷக்கா. என்ன நீங்க வரலையாக்கா? ஆடி நான் தள்ளு. நம்மளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பிடிச்சி உள்ளே போட்டுக்கிறானுங்க. பார்க்கறதுக்கு ஒரு பேய் மாதிரி இருக்குது. கழுத்து கடிச்சிடுமா? ஒரு ஹாயை போட்டு பார்ப்போம். ஹாய். கன்ஃபார்மாக பேய் தான் போலக்குது. இல்லை, என்னை எட்டு வச்சு உள்ள தள்ளினாங்க. உங்களை இப்படி கழுத்தை பிடிச்சி உள்ள தள்ளினாங்களா? கரெக்டாக லேண்ட் ஆகிட்டீங்களா? அடிலாம் பல்லல. இல்லை, ஒரே ரூம்மேட் ஆகிட்டோம். அதான் அப்படியே ஒரு பேச்சு வச்சுக்கலாமேன்னு. அதான் நாக்கு அறுத்துடுவேன்.
நீங்கள் அப்படி போய் பேசுங்க, நான் இப்படி ஓரமாக போய் பேசிக்கிறேன். நம்மளுக்குள்ள எதுக்கு பேச்சு கத்தி கத்தி வச்சு ஆத்திர போகிறேன். யாரும் 6 மணிக்கு மேல சீரியல் பார்க்க கூடாது. கருவறை கிராமத்து மக்கள் எல்லாரும் 8 மணிக்குள்ள ஒற்றுமை கூடத்துக்கு வரணும். தனி அறையில இருக்கிறவங்களும் கண்டிப்பா ஒற்றுமை கூடத்துக்கு வரணும். இதெல்லாம் எவ்வளோங்களுக்கு ஓரா தெரில. நம்ம ஊரில் 6 மணிக்கு மேலே சரக்கு அடிக்கிற ஆம்பளை கூட இருப்பான். ஆனால் 6 மணிக்கு மேலே சீரியல் பார்க்காத பொம்பளைங்க இருக்கிறாங்களா? நிச்சயத்துக்கு அச்சு விட்றது. ஒரு நாள் உங்களை அச்சு விட்றேன். இந்த ஊர் வடகொரியா கென் ஊரை விட ரொம்ப மோசமாக இருக்கு. தெரு சிசிடிவி கேமரா வச்சிருக்கானுங்க. 6 மணிக்கு மேலே சீரியல் பார்க்கக்கூடாது பொம்பளைங்களை டார்ச்சர் பண்ணுறானுங்க. 8 மணிக்கு எல்லாரும் ஒன்று கூடுறானுங்க. 10 மணிக்கு தான் ஒன்று கூடணும் என்ன ரூல்ஸ் போடுவாங்களா? அடச்சி கம்மனரு இப்படி பேசிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு வர கோவத்துக்கு மூஞ்சிலே ஒன்று போட்டுருவேன். நீ என்ன அடிக்கிறது இருக்கட்டும். இன்னைக்கு இந்த ஊர்ல எல்லாரும் ஒன்று கூடி என்ன கும்மி அடிக்கிறாங்க நான் பார்க்காம விட மாட்டேன். என்ன பார்க்க தான் பல்கா இருக்கா? பயங்கர லைட் வெயிட்டா இருப்பா போல இது. ஐயோ பக்கத்து தெருவில் போயிட்டாரு. ஏமா என்ன சோத்துறவே முடியாதுமா? என்ன கருவாட்டு குழம்பு ஸ்மெல்லே அடிக்குது. உன் ஃப்ரெண்ட் எழுப்பு. ஏய் வசந்தி எந்திரிமா. எந்திரடி. ஒரு வேளு. நான் எங்க இருக்கேன்? எல்லாருக்கும் மத்தியில கட்ல போட்டு பப்பர் பேன் பத்துனுக்குற. ஒற்றுமை கூடத்துல இருக்க. ஒற்றுமை கூடத்துலயா? நான் இங்க எப்படி வந்தேன்? யார் என்ன கூட்டிட்டு வந்தா? கூப்பிட்டு வரலமா, அலைக்க தூக்கிட்டு வந்தோம். ஏமா 7 சந்து 4 தெரு கடந்து வந்ததுக்கு அப்புறம் உனக்கு தெரியலன்னா நீ எந்த அளவுக்கு சீரியல்ல மூழ்கி இருப்ப. நீ பிறந்தப்ப அந்த நாகினி சீரியல்ல போட்டான். உனக்கு வயசு என்ன இப்போ? 20. நாகினிக்கு பேரன் பேத்தி எல்லாம் பிறந்தாச்சு. இன்னும் பார்த்துட்டு இருக்க. கேட்டா எனக்கு உடம்பு சரியில்லை. யார்ட்ட கதை விடுறா? ஏமா அந்த பாம்பு கச்சாவது 10 நிமிஷம் கழிச்சு தான் சாவாங்க. இவன் பர்ஃபார்மன்ஸ் பண்றதை பார்த்தா நொரத்தள்ளி 10 செகண்ட்ல செத்துவாங்க போல இருக்குது. ஏய் சும்மா இரு. 6 மணிக்கு மேல யாருமே டிவி போடக்கூடாது. முக்கியமா சீரியல் பார்க்க கூடாது. அது மட்டும் இல்ல, உழைச்சிட்டு வர ஆம்பளைக்கு காபி தண்ணி கொடுக்காம, ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைங்களை கவனிக்காம சீரியல்னு பார்த்துட்டு லைஃபே வேஸ்ட் பண்றாங்க. அதனாலதான் 6 மணிக்கு மேல டிவி ஆஃப் பண்ணணும்னு சொல்றோம். பார், நீ செஞ்ச நல்ல காரியத்துக்கு தம்பி ஒரு அன்பளிப்பு கொடுப்பாரு. கேட்டு தம்பி சொல்லுங்க. ஏய் இவர் 3 மாசத்துக்கு நீ தனி அறையில தான் இருக்கணும். அங்க வர சாப்பாடு தான் சாப்பிடணும். யார் வீட்டுக்கும் போக கூடாது. கருவறை கிராமத்தை விட்டு வெளியிலயும் போக கூடாது. புரிஞ்சுதா? அது வரைக்கும் உன் செல்லு என்கிட்ட தான் இருக்கணும். எடு. எடுத்து கொடு. போன கொடு. சீரியல் பாக்குறேன் சீரியல் மட்டுமா பாக்குது? வேற என்ன கன்றாவிலாம் பாக்குதோ தெரியலையே. அட பாவீங்களா, சீரியல் பார்க்க கூடாதுன்னு ஒரு பெரிய படத்தையே ஓட்டி காட்டுறானுங்களே பைத்தியக்கார பசங்க. எனக்கு நல்லா புரியுது. நீ தான் புரியாம பேசிட்டு இருக்க. அது படம் இல்ல, பாடம். அது ஒண்ணு மாதிரி ஆளுங்களுக்குலாம் சுத்தமா புரியாது. அம்மா நான் புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும்மா. கை வழுகுதுமா, என்ன காப்பாத்துமா. ஐயோ அம்மா பள்ளம். இந்த ஊர்ல திறந்த வெளியில மலம் கழிக்க முடியாதா? மலம் என்னடா மலம்? ஜலம் வர வரைக்கும் கழிச்சு இந்த ஊரையே அசிங்கப்படுத்துறேன் பாருங்க. அதுக்கான ஒரு நல்ல இடம் வேணுமே. ஐயோ வயிற்ற கலக்குதே. ஊர் அசிங்கப்படுத்தலாம் பார்த்தா நம்ம அசிங்கப்பட்டுருவோம் போல இருக்க. இங்கதான் போட்டு வச்சிருக்கான். இங்கதான் மலம் கழிக்கணும். ஐயோ எவனும் பார்க்கல. இங்க கழிச்சிருவோம். ஏய் முண்டோ எழுதுறா. ஆடி போய் பாரு. ஓடா. பாத்துட்டானுங்களா? ஓடு. ஏய் லெஃப்ட்ல ஓடு, ரைட்ல ஓடு. ஓடா. வலிக்குதுடா. பாத்ரூம்ல 1 கிலோமீட்டர் இருக்கு. ஓடா. ஐயோ திருப்பி பார்க்காம. ஓட முடியலையே. ஐயம்மா ஓடுமாடா இது. ஓடும்போது என்ன பேச்சு? ஏன்டா நிக்கிற? ஓடு. எங்க ஓடுது? அதான் எல்லாம் போயிடுச்சு. அப்பா 10 கிலோ படக்குன்னு குறைஞ்ச மாதிரி. தம்பி உரம் போட்டீங்களா? குடல் குந்தானி குஸ்கா எல்லாம் வெளியே போயிடுச்சா? போயிடுச்சு. சந்தோஷம். ஆமா. போவோம். எங்க? என் வீட்டுக்கு தான். ஒரு குடம் நிறைய தண்ணி வச்சிருக்கேன், வந்து கழுவிக்க. ஒரு குடமா? ஓ, உன் பாடிக்கு ஒரு குடம் பத்தாது. பக்கத்துலயே அண்டா நிறைய தண்ணி வச்சிருக்கேன், தாராளமா கழுவி. அப்புறம் ஒரு விஷயம், போன உடனே சர்ப் எக்ஸல் வாங்கி வச்சிருக்கேன். டவுசரை துவைச்சு போட்டு மூக்கு அறுத்து போற அளவுக்கு நாருது. சரி, வெயில்ல காய போடணும். அப்பதான் கிருமி சாப்பிடும். சரி. இந்த ஊருக்காரனுங்களுக்கு கட்டிங்கா தரானுங்க. ஆனா நம்மளுக்கு அதுல ஒரு சொட்டிங் கூட தராம ரொம்ப அசிங்க பத்துறானுங்க டமாலு. மனசு கஷ்டமாகுது. டேய் மீனே, இப்ப பாரு
டேய் தம்பி, அங்க என்ன கழட்டிக்கிட்டு இருக்க? இங்க வாடா. இரு வரேன். ஏய், வாடாங்கறல, வாடா. என்னடா சின்ன பையன்கிட்ட எப்படியா பேசுவ? செல்லக்குட்டி இப்படி வாங்க, அதை அப்படி வைங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் ஊரில் இருக்க பாஸ் மார்க்கில் நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணிட்டோம். நாங்கள் ஏதோ ஃபெயில் மார்க் வாங்கின மாதிரி எங்கள் ரொம்ப கொஞ்சம் கேவலமாக பார்க்குறாங்க. நீங்கள் வேற நல்லா ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்கீங்க, நல்ல பையனாக தெரியுது. அண்ணனுங்களுக்கு இப் யூ டோன்ட் மைண்ட் சரக்கு வாங்கி தர முடியுமா? சரக்கா? என்ன சரக்குன்னு அடியில் சாக்கச்சா மாதிரி ஏஞ்சிக்கிறான். டேய் தம்பி, அண்ணனுக்கு கை கால்லாம் நடுங்குதுடா. அது தெரியாம இருக்கதாண்டா அண்ணன் அக்கல்ல கைய போட்டு அடக்கி வச்சிருக்கேன். ஏன் உங்களால ஒரு நாள் கூட குடிக்காம இருக்க முடியாதா? அவன் குளிக்காம கூட இருப்பான், நான் குளிக்காம மட்டும் இருக்க மாட்டான்ப்பா. கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. ஆமாப்பா. எனக்கு வேற நிறைய வேலை இருக்கே. வீட்டில் போய் பத்து நல்லா பொழுதுன்னு ஃப்ரீயாக பத்துன்னு ஃப்ரீ ஃபயர் விளையாட போகுது, இல்லை வேலை சீனா போடுது. என்னது? ஒன்றும் இல்லைப்பா. இந்தப்பா காசு வேற கொடுத்துட்டீங்களே. சரி போய் தொலைக்கிறேன். ஏய் தொலைச்சிடாதப்பா, வேற காசு இல்லை. எப்படி? சரக்குள்ள போவோம். அப்புறம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீ போய் வீட்டில் போய் ஃப்ரீ ஃபயர் இல்லை. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க ஃப்ரீ ஆடிங்கடா, நான் கண்டுக்க மாட்டேன். இது உனக்கு. ஓகேடா ஓகேடா. என்ன மச்சான், எவ்வளவு அச்சாலும் ஏறவே மாட்டேங்குது. அண்ணனுங்க 4 பாட்டில் வச்சிருக்கோம், ஆனா போதையே ஏறலையா? வெளியூர்காரங்களுக்கு எங்க ஊர் சரக்கு போதையே ஏறாது. இது என்ன புதுசாகுது? புதுசா இருக்கிறது தப்பு இல்ல, பழச காப்பி அடிக்கிறது தான் தப்பு. ஊருக்காரனுக்கே கட்டிங் மேல கிடைக்கிறது இல்ல, இவனுக்கு கோட்டை. இது சம்மந்தமே இல்லாம லூஸ் மாதிரி பேசிட்டு போகுது. ஒருவேளை வர வழியில இவனே குடிச்சு தண்ணி ஊற்றி எடுத்துன்னு வந்திருப்பானோ? 2 நாளும் இருக்கும். தண்ணி ஊற்றி இருந்தா பரவாயில்ல, ஒருவேளை ஒன்று கட்சி எடுத்துட்டு வந்திருப்பானோ? டேய் புது விக்கெட்ரா, செம்ம விக்கெட். விக்கெட்டா? கை போன பக்கெட் மாதிரி ஊந்து கிடக்குது, இதை போய் விக்கெட்டுன்ற? ஏய் சும்மா இருடா. வீட்டுக்கு வந்த கெஸ்ட் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா? நம்ம கிரக பிரவேசம் பண்ணி பால் காசத்துக்கு கெஸ்ட் வந்துக்கிறாங்க, மூஞ்ச பாரு. இன்னும் அவனுக்கு எத்தனை பேர் உள்ள தூக்கி போட போறானுங்களோ. இல்ல எதுக்கு உங்களை உள்ள பிடிச்சி போட்டாங்க? எனக்காக. பாலும் டிகாஷனும் சேர்ந்தா காப்பி ஆகும், நானும் அவளும் சேர்ந்தா ஹாப்பி ஆகும். எனக்கு பிபி ஆகும். மூஞ்சில காரி தூப்பிட போறேன், கொஞ்ச நேரம் கம்மி இருக்கு. போறேன். ஏங்க சொல்லுங்க, உங்களே உள்ள பிடிச்சி போட்டாங்க? நான் பியூட்டி பார்லருக்காக வந்தேன். அதுக்கப்புறம் என்ன நானே சொல்றேன். மொத்த மேக்கப் நீங்களே போட்டுன்னு இருப்பீங்க, ஊர்கார பொம்மலாம் சேர்ந்து உங்களை தொடர்பு கடையில் வச்சு தொத்திருப்பாங்க. நீ போய் மேக்கப் எல்லாம் எடுத்து எப்போ போ. என் ரூம் எங்க இருக்கு? தனி ரூம் இருக்குது. எங்க? ஆமா இருக்குது, அதுவும் அங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. ஆனா அங்கேயும் உங்களால் நிம்மதியாக தங்க முடியாது. அடிக்கடி கற்பாம்பூச்சி மாதிரி வந்து எட்டியும் பாப்பா. இவங்களை விட்டா பேசிட்டே இருப்பாங்க. நீங்க வாங்க நம்ம போலாம். ஆமா, இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல நீ கலந்துருக்கவே மாட்டல? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அதான் நீ மேக்கப் போட்டு வரதுக்குள்ள பந்தல் பேசி கிளம்பிடுவானுங்களா? ஏமா பேசுவாங்க எல்லாரும் கேளு. சார் டேய் என்னடா சார் வணக்கம் சார், என் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை சார். உள்ளயா வெளியவா பிரச்சனை? சார் உள்ளதா சார் பிரச்சனை சார். அப்ப நான் வெளிய வர்றேன். ஐயோ பைத்தியமா இருப்பான் போல இருக்கு. ஆமா என்ன ஒரு டைப்பா சார் உட்கார்ந்திருக்க? உட்காந்து அப்படியே பிராக்டிஸ் ஆயிடுச்சு சார். இங்கேயே போயிட போறான்டா. Hi sir, I'm Dr. Tilakavati. இவனு 3 நாளா சீதபதி நீங்களா மாத்த. ஆமா. Hi sir, I'm Dr. Tilakavati. I am Dr. புஷ்பா புஷ்பராஜ். அதான் கட்டைய பார்த்தோன்னா கை வச்சாரு. குறும்பல இருக்குடா. உங்க இன்ட்ரோடக்ஷன் அப்புறம் இருக்கு சார். இவனுக்கு இன்ட்ரோவில் நிக்காம போ சார். இவனை கொஞ்சம் காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் சார். ஊசி போறேன் இருடா. ஒருத்துக்க இருடா. தூக்குடா பனின. குத்துங்க சார். நான் எங்கடா கத்துனேன்? எனக்கே சார் ஊசி போட்டீங்க? இங்க பார், நான் போட்டது மயக்கூசி. இன்னும் கொஞ்ச நேரத்துல சுயநலம் இழந்துருவ, புரியுதா? மயக்கூசி முடிஞ்சிருச்சா? கருவறையின் கட்டளையை நிறைவேற்றிட்டேன். பாடி டிஸ்போஸ் பண்ணு, போய் தூக்கிட்டு போய் போடு போ. டேய் உங்களுக்கு மயக்கூசி போடணுமாடா? டேய் போட்டுறேன்டா, போட்டுறேன். பிச்சை ஒரு ஆணோட மனசு ஒரு ஆணுக்கு தான் தெரியும். அதனால உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நீ நினைக்கிற மாதிரி அந்த ஹெல்ப் இல்லை. என்னென்ன ஹெல்ப்? நீ ரொம்ப நாளா சௌமியாவை ட்ரை பண்ணிட்டு இருக்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் எப்படா தெரியும்? ஏன்னா நாங்களா தான் பண்ணிருக்கோம். ஆமா, என்ன என் மேல திடீர்னு இவ்வளோ ஆக்குற? அக்கறையும் இல்லை சக்கரையும் இல்லை. உனக்கு அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கம்யூனிட்டிலாம் முடிவு பண்ணியிருக்கோம். டேய்
நம்ம மாமா வேலை பார்க்க போறோமா? நம்மள நீதான் பண்ண போற. நானா? ஆனா கரெக்டா பண்ணனும், டைம் பண்ணனும். ஓகேவா? பிச்சை உனக்கு எவ்வளவு நேரம் ஃபோன் பண்றது? உனக்கு போனே ரீச் ஆகல. அப்படியா? கேட்ல ஒருத்தன் ஓவரா பேசினா அடிச்சு போட்டுருக்கேன். அவனை தூக்கிட்டு போய் ஊருக்கு வெளியே போடு. பாத்தியா மச்சான், ஏய், ரவுடி கேமரா எல்லாம் காட்டணும், ரெடியா இருங்க, நான் வந்துடுறேன். நீங்க 2 பேர் தூக்கி போடுங்க. டேய் மச்சான், நம்மள கேமரா கட்ட சொல்றான். என்னடா இவங்க இப்படி இருக்காங்க? கவலைப்படாத, இன்னைக்கு நைட் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும். எஸ்கேப் ஆக முடியுமா? முடிச்சு காட்டுறேன். பாப்போம். வா ஆமா. அங்க ஒரு கேமரா இருக்கு. ஓகேப்பா. இதோ அங்க ஒண்ணு எடுக்கணும், அங்க ஒண்ணு எடுக்கணும். இதோ அங்க பாரு, அங்க ஒண்ணு. என்ன எடுனா ஜவுளிகளில் துணி எடுக்கிறோம். பொறுமையாக ஒன்று ஒன்றா தான் எடுக்க முடியும். சும்மா நின்று அங்கே எடு இங்கே எடுன்னு ஒருத்தன் வேலை செய்கிறான்னு எல்லா வேலையும் அவனுக்கே கொடுக்கக்கூடாது. இல்ல பிச்சை, எனக்கு ஒரு டவுட்டு. எனக்கும் அதே டவுட் தான். இவன் வேற ப்ரோ, நம்ம தப்பிச்சு போகிற வழியெல்லாம் சிசிடிவி கேமரா எடுக்க சொன்னால் அதில் நியாயம் இருக்குது. நீங்கள் ஊரில் இருக்கிற எல்லா சிசிடிவி கேமரா எடுக்க சொல்கிறீங்க. என்ன ப்ரோ? மீனுக்கு மூளை இருக்குன்னு எல்லாரும் சொன்னப்ப நான் நம்பல. இப்போ நம்பிட்டேன். அப்போ நீங்க என்ன நம்பலையா? ப்ரோ என்ன ப்ரோ எப்படி சொல்லிட்டீங்க? சத்தியமாக நம்பல ப்ரோ. உன் மூஞ்சியை பார்த்தா நம்பிக்கை வர மாட்டேன். வாங்க போகலாம். நான் எதையும் நம்ப மாட்டேன், இவன் நம்ப ப்ரோ, நான் உங்களை நம்புறேன். ஃபாலோ மீ. நான் பார்க்குறப்ப என் மனசு அப்படியே கொலுங்க. குளுங்கண்டா குளுங்க. டேய், எங்க எல்லாரும் அங்கே வேலை பார்க்க விட்டு இங்கே என்ன முருங்கா மரத்துக்கு கீழே இருந்து முறுக்கி நிற்கிறீங்க? அச்சி 2 பேரும் போங்க. தனித்தனியாக போங்கடா. இவனுங்களை பார்த்துக்கிறதே ஒரு வேலையை போடும் போது. நம்ம வாழ்க்கை முறுக்கா செஞ்சு சாப்பிட்றதுலேயே முடிஞ்சு போயிடும் போல இருக்கு. என்ன பாக்குற? ஹெல்ப் பண்ணு. வா வா வா. நீ கேட்ட எல்லா கேமரா எடுத்து வந்துட்டப்பா. இனிமேல் உங்கள் ஊரில் எடுக்கணும் செல்ஃபோன் கேமரா மட்டும் எடுத்து வரணும். இப்போயாவது வெளியே போகுது, வெளியே காட்டுப்பா. இருடா, கொஞ்சம் யோசிக்கணும். யோசிக்கிறியா? ஏன்டா கேமரா எடுக்கும்போது மட்டும் அங்கே ஒன்று எடு இங்கே ஒன்று யோசிக்காம சொன்னா இப்போ யோசிக்கிறேன்டா. டேய், லெஃப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமான்னு யோசிக்கிறேன்டா. நான் பேர் சொன்னேன், நம்பாதீங்க அம்மா. இதுதான் ஊரோட எல்லை. ஆமா, எல்லா கேமராவும் காட்டியாச்சுல்ல? ப்ரோ, உங்க முன்னாடி தானே கட்டினேன், எல்லாத்தையும் கட்டி அப்படி ஓரமா வச்சிருக்கேன் ப்ரோ. ஒன்று கூட உள்ள. சூப்பரா. சரி, கிளம்புங்க. இது மிலிட்டரியில் பண்ணியிருந்தா வேலையாவது கிடைச்சிருக்கும். அப்பாடா, இந்த சுதந்திர காத்தை சுவாசிக்கிறது எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல? சுதந்திர காத்து சொல்லி காத்தை இறங்கி விட்டாடா எறும்பாடு. நசிக்குதானா விட்டேன். சுதந்திர காத்த விடுங்கடா, அங்க பாருடா கொஞ்சம். எல்லையில நிக்கிறாங்கடா. எல்லையிலையும் வந்து தொல்லை கொடுக்கட்டானே இந்த தோல் வாயன். வசமாக மாட்டிக்கொண்ட இளங்கன்றுகளே அனைவருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம். காலை வணக்கமா? என்ன மீன் குஞ்சு, எங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒட்டுமொத்தமா கிளம்பிட்டீங்க? காலை கடனுக்கா? ஒண்ணு இல்ல, ஊர் சார்பில் ஒரு சின்ன நன்றி சொல்லலான்னு வந்தோம். எதுக்குண்ணா நன்றி? புரியல இல்ல? புரியல. சொல்றேன். அது ஒண்ணுலப்பா, நம்ம மாட்டின கேமராலாம் பழசாயிருச்சுன்னு அதை கழட்டுறதுக்காக வெளியே விசாரிச்சோம். 25,000 ரூபாய் கேட்கறானுங்க. சரி அப்புறம் கழட்டிக்கலான்னு விட்டோம். ஆனா நீங்க ஒரே நைட்ல ஒத்த பைசா வாங்காம எல்லா கேமராவும் கழட்டிக்கலாமே. நான் காசு கொடுத்தாலே வேலை செய்ய மாட்டேன். உங்களுக்கு ஓசியில் வேலை செஞ்சு கொடுத்து ரொம்ப காசை மிச்சம் பண்ணீங்கல்ல, அதான் ஊர் சார்பில் ஒரு சின்ன நன்றி. இல்ல, இந்த ஊரே கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறவன் நம்மள மட்டும் எப்படி எஸ்கேப் ஆக விடுவானு கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தீங்களா? இந்த வெங்காயத்தை அங்கேயே வெட்டுருக்க வேண்டியதானே, இங்கே வெட்டி எல்லாருக்கும் தண்ணி வர வைக்கிறேன். வாட்டி சொல்ல ட்ரை பண்ண. நீ அவனை ட்ரை பண்ண நினைச்சேன். இங்கே நின்றுட்டு இருந்தீங்கன்னா இப்பவே குத்து. நீங்க ஒண்ணு பதட்டத்துல பள்ளத்துல விட்டனே. போயிடுவோம்.